யெகோவா இது பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, இன்றைய தினம் புதிய ஏற்பாட்டின் பகுதியில 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல பவுல் தீமோத்தேயு என்பவரை பற்றி சொல்லும் போது, தீமோத்தேயு என்ற நபரிடம் மாயமற்ற விசுவாசம் காணப்பட்டதாம். எனவே பவுல் அவர் மேல கைகளை வைத்த போது அவர் தேவ வரத்தை பெற்றாராம். அதாவது அப்படின்னா இந்த மாயமற்ற விசுவாசம் என்பது என்ன? நாமும் இதை கை கொண்டால் அது ஆசீர்வாதம் தானே. மாயமற்றது என்று சொல்லும் போது அதுல கபடம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக அது நிலை நிற்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். விசுவாசம் நாம பார்க்கும்போது வேதாகமத்தின்படி உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லப்பட்டுள்ளது. எனவே நமது விசுவாசம் மாயமற்றதாய் காணப்பட்டா அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நாம பெறுவோம் தானே. அப்போ மாயமற்ற விசுவாசம் தேவ வரங்களை பெற நமக்கு கண்டிப்பாக வேணும். முதலாவது பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 1:13 படி நமக்கு கொடுக்கப்பட்ட வேத கட்டளைகளை, அதாவது சத்தியத்தை காத்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் வேத சத்தியத்தை கட்டளைகளை விட்டு கொடுக்காதீங்க. இது சின்ன விஷயம் தானே, மற்றவங்களும் பண்றாங்க அப்படின்னு இல்லாம நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை சரியாக கை கொள்ள வேண்டும். எனவே சத்தியத்தை காத்து கொள்ளுங்க. இரண்டாவதாக 2 தீமோத்தேயு 1:8 படி எந்த சூழ்நிலையிலையும் நமது கர்த்தரின் காரியத்திற்காக வெட்கப்படாம தீங்கு அனுபவிக்கவும் நாம தயாராக இருக்க வேண்டும். 2 பகுதிகளை பார்த்தோம். மூன்றாவதாக 2 தீமோத்தேயு 2:5 பார்க்கும்போது, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். நம்ம ஆண்டவருக்குள்ள சத்தியத்தை காத்து தீங்கு அனுபவித்தாலும் கடைசி வர நிலை நிற்கலைன்னா அது பிரயோஜனமற்றது. சத்தியத்தை காத்து தீங்கு அனுபவித்தாலும் இறுதி வர கர்த்தரில் நிலை நிற்க வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். மாயமற்ற விசுவாசம் அதாவது அப்படின்னா என்னன்னு 3 பகுதிகளாக பார்த்தோம். இது ரொம்ப பெரிய ஒரு டாபிக்க 2 நிமிஷத்துல ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3 பகுதிகள், அதாவது சத்தியத்தை காத்து கொள்ளுங்க, வெட்கப்படாம ஆண்டவருடைய காரியத்துல தீங்கு அனுபவிக்கவும் தயாரா இருங்க, கடைசியாக இறுதி வர ஆண்டவரில் நிலை நில்லுங்க. சரியா? இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.